நாங்கள் இந்த வேளையில் இணையிருப்பது வான்புறாவின் நேரம். எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஆம், மிஸ்ஸஸ் அரியராஜா அவர்கள் இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். மதிய வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி. இந்த வேளையிலும் வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். துதிகளோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு இணைவார். கத்தர் இணைகின்றார். கத்தர் வழி நடத்துவாராக. பிரைசலோட்டம்மா, உடைய மைக்கை எடுத்து விடுங்களம்மா. ஆமீன், ஆமீன். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரிய ராஜாம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவதாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே இந்த வேலையை ஒப்புவிப்போம். தங்குதடையின்றி எல்லா காரியத்திலும் எல்லா காரியங்களையும் கத்தர் ஒழுங்கும் கிரமமாக நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அம்மாவுக்கும் மதிய வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். வான்புறாவின் நேரத்திலே பிரைசலோட்டம்மா, வழி நடத்துங்கள். Praise the Lord. சரியா பிரதர்? ஆமாம், தொடருங்களம்மா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்த ஆவியானவர் வான்புறாவை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் முற்றுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானபரனே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டவும் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமே பேலன் என்னில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரனே வந்தாளுமே இந்நேரமே. வான்புறாவா பரிசுத்தாவியானவரே, நான் அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்கிறது. இந்த நாளில் எனக்கு உங்களை தேவையப்பா. என் பலவீனம் எல்லாவற்றில் நீர் என்னோடு கூட இந்த நடத்துற தேவன். இந்த நேரத்தை முற்றுமா பொறுப்படுங்கோ ஏசப்பா. நீங்கள் பேசுங்கோ, எனக்காக நீங்கள் பேசுங்கோ. எல்லாருடைய உள்ளங்களும் ஆண்டவரே ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல் வரத்தக்கதான ஒரு செய்தியா இது புறப்பட போறதுக்காக நன்றியோடு துதிக்கிற. ஒரு விதமான தடையிலும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே கத்தாவே எல்லா தடைகளையும் நான் கட்டி போட்டு இயேசுவின் நாமத்திலே, எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசு நாமத்திலே ஒரு விசமுடைய பாதார விந்த முத்தம் நான் செய்து நான் ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 12th May 2005 காலையிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே கத்தர் எனக்கு இயேசு எனக்கு போதுமானவரே என்று ஒரு பாடலை எனக்கு குறித்தார். அந்த பாடலான இந்த நாள் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு எனக்கு போதுமானவரே. மெய்யாக இயேசு எனக்கு போதுமானவர். எனக்கு இன்னும் ஒரு பாட்டிலும் ஒரு முதல் பல்லவி ஆண்டவர் தந்தார். போதுமே போதுமே இயேசுவே நன்பு போதுமே, அவர் மட்டும் இருந்தால் சந்தோஷமே, இல்லா இன்பமே. போதுமே போதுமே இயேசுவே நன்பு போதுமே. மெய்யாக அவருடைய அன்பும் இயேசு எனக்கு போதுமானவர். இந்த நான் பாட போற இந்த சரணங்கள்ல நீங்கள் அதை அறியத்தக்கதாக இருக்கும். இம்மட்டும் உதவிய பின்னேசரே, இனிமேலும் உதவ வல்லவரே, நான் நம்பும் தேவன் சர்வ வல்லவர், அவர் நாமம் எல் ஷடாய். இம்மட்டும் உதவிய எபனேசரே என்று நான் பாடுகிறேன். அங்கே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின்
அந்த முதல் 12 வசனங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், இஸ்ரவேலரை அவர்கள் பெலிஸ்தருக்கு விரோதமா வருந்த பொழுது அவர்கள் பயந்து போனார்கள், சாமுவேலிடம் வருகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் சொல்லுறார், உங்கள் நடுவிலே இருக்கிற தேவர்களையும் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்துகளையும் நீங்கள் விலக்குங்கோ. உங்களை நடுவில இருந்து அவற்றை விலக்கி போட்டு கர்த்தர் ஒருவரையே நீங்கள் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அவர்களுடைய கீழ்ப்படிந்து மனம் திரும்பி அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா விதமான பாகால்கள் அஸ்தரோத் எல்லாத்தையும் விலக்கி போட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறார்கள். அவர்கள் தங்களுக்காக மன்றாடும்படி சாமுவேல் சொல்றார், நீங்க மிஸ்பாவிலே எல்லாரும் கூடி வாருங்கள் என்று சொல்லி எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டி வர சொல்லி சாமுவேல் என்ன செய்யறார், ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி செலுத்தி அவர்களுக்காக அங்க வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்ய போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு என்ன செய்யறார் என்று நாங்கள் பார்ப்போம். கர்த்தர் இந்த பெலிஸ்தர் திரும்பி வரும்பொழுது, இவர்களுக்கு எதிர்த்து வரும்பொழுது பெரிய ஒரு மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தர் மேல் முழங்க பண்ணினி இஸ்ரவேலருக்கு வெற்றியை கொடுத்தார். அங்கே அவர்கள் எல்லாரும் மடிந்து போனார்கள். இங்க இவர்கள் இஸ்ரவேலருக்கு வெற்றி. அப்பொழுது சாமுவேல் என்ன செய்கிறார், 12ஆம் வசனம், சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். மிஸ்பா என்றால் தேவன் தான் சாட்சி. எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும் போலையிலே நாங்களும் பாவருக்கு எங்களுக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு விட்டது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நாங்களும் எப்பொழுதும் ஜெயம் எடுப்போம். எபனேசர் என்றால் உதவி செய்கிறவர் என்று அங்கே அர்த்தம். இங்கே எனக்கும் என்னுடைய கணவன் 2018 ஆகஸ்ட்ல அவர் இறந்தார். எனக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது. நான் கண்ணீரோடு தான் நான் இருந்தேன். அந்த வேளையிலே அந்த ஆண்டவர் அவருடைய கிருபை நிமித்தம் எனக்கு இறங்கி அதே வருஷம் 2008 டிசம்பர் 3ஆம் தேதியிலே எனக்கு ஒரு பாட்டு கொடுத்து அதனாலே என்னுடைய கண்ணீரை துடைத்தார். மட்டும் உதவியாக எபினேசரே, இனிமேலும் உதவ வல்லவரே, கரத்தால் என்னை நடத்துவீரே, தனிமையாயிருக்கையில் துணையா நீரே, ஆறுதல் தந்தென்னை அணைத்தீரே, அழாதே என்று சொல்லி கண்ணீர் துடைத்தீரே, அழாதே என்று சொல்லி கண்ணீர் துடைத்தீரே, இம்மட்டும் உதவியாக எபனேசரே, இனிமேலும் உதவ வல்லவரே. ஆம், எபனேசர்களுக்கு உதவி செய்கிற தேவன் என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து எனக்கு துணையாக வந்தார். அடுத்து நான் அங்க பாடுறேன், நான் நம்பும் தேவன் சர்வ வல்லவர், அவர் நாமம் எல்ஷடா. அங்கே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு தேவன் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று கூறுகிறார். அங்கே ஒரு கட்டளையும் கொடுக்கிறார், யூ வாக் பெர்ஃபெக்ட், நீ எனக்கு முன்பாக நடந்து கொள்ளன்னு சொல்லி உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் அங்கே ஆதியாகமம் 28:3, 35:11 ரெண்டிலும் யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்து சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று கூறுகிறார். கர்த்தர் தாமே சொல்றார் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று. இன்னும் நாங்கள் அங்க ஆதியாகமம் 48:3 யாக்கோபு யோசேப்பை நோக்கி சொல்லுறான், சர்வ வல்லமை உள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து சொல்லுகிறார். அப்ப தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்கும் ஒரு பாட்டு கர்த்தர் கொடுத்தார், நான் நம்பும் தேவன் பெரியவர், அவரே எந்த நம்பிக்கையாம், அவரே என்றும் ஜீவிக்கிறார், நேற்றும் இன்றும் என்றென்றுமே, சாத்தனை வென்று ஜெயம் எடுத்தார், சிலுவை மரணத்தால் வெற்றி சிறந்தார், நீயும் அவரை நம்பிடுவாய், அவரே உனக்கு ஜெயம் கொடுப்பார்.
நான் நம்பும் தேவன் பெரியவர். அக்கினியூடே அக்கினியூடே நீ நடந்தாலும், தண்ணீர்களை நீர் கடந்தாலும், நம்பிக்கையின் தேவன் உன்னோடே இருக்கிறார் என்பதை மறந்திடாதே. நான் நம்பும் தேவன் பெரியவர், அழைத்தவர் உண்மை உள்ளவரே, அநாதி தேவனுன் அடைக்கலமே. கர்த்தருன் நம்பிக்கையாயிருந்தால் நம்பினோரை கைவிடவே மாட்டார். நான் நம்பும் தேவன் பெரியவர், அவரே எந்த நம்பிக்கையாம், அவரே என்றும் ஜீவிக்கிறார், நேற்றும் இன்றும் என்றென்றுமே. ஆம், அவர் நம்பத்தக்க தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இன்னும் ஒரு நான் பாடுகிறேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்ஷடாய் என்னும் நாமமுள்ள சர்வ வல்லவரான கர்த்தரையே. ஆம், சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் எல்ஷடாய். எல்ஷடாய் என்னும் நாமம் உள்ளவர் தான் எங்கள் தேவன் இருக்கிறார். அடுத்து நான் 2ஆம் சரணத்திலே நான் பாடுகிறேன். இம்மட்டும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு எனக்கு போதுமானவரே, கண்மணி போலும்மை காத்தவரே, காலகாலமாய் காக்க வல்லவரே, அவர் அதிசயங்களை செய்பவரே, அதிசயங்களை காண செய்வேன் என்றார். கண்மணி போல ஆண்டவர் எங்களை காத்தாராம். அருவில் என்னை கண்டு கண்மணி போல் காத்து வந்தீரையும் கிருபையாலே, இனிமேலும் என்னை காத்திடுவீர். பாருங்கோ, அங்கே உபாகமம் 32ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனமும் 9ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே 32:10 பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தன் கண்மணியை போல காத்து வந்தாராம். இங்கே இஸ்ரேலைத்தான் சொல்றது. ஆண்டவர் இப்படியான இடமேல அவாந்தர வழி வெறுமையான இடங்கள் எல்லாத்திலும் இருந்த யாக்கோபை அங்க இஸ்ரவேலை ஆண்டவர் கண்டுபிடித்து எப்படி காக்குறாராம், தமது கண்மணியை போல. எங்களுக்கு தெரியும், எங்களோட கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த பியூப்பிள் அது ஒரு மிகவும் முக்கியமானது. அதுக்குத்தான் எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஐலிட்ஸ் எல்லாம் தந்து அது எல்லாம் வடிவாக கண்ணை எங்களுக்கு பாதுகாத்து தருகிறார். இது என்னத்தை குறிக்கிறது என்றால், கர்த்தருடைய பார்வையிலே அவருடைய விசுவாசிகள், அவருடைய பிள்ளைகள் வெளியேற பெற்றவர்கள். அதைத்தான் அங்க குறிக்கிறதும். தாவீது சொல்றான் 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, கண்மணியை போல் என்னை காத்தருளும் என்று தாவீது கேட்கிறானே. என் கண்மணியை போல காத்தார் ஒருவரும் எங்களை தொட முடியாது. அதற்காகத்தான் அவன் சொல்லப்படுகிற ஆண்டவர் அவ்வளவாக எங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இன்னும் கண்ணீரெல்லாம் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார், கண்மணி போல் உன்னை காத்திடுவார், கடைசி வரை கைவிடாதிருப்பார். பாருங்க, எங்கட கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார், கவலையெல்லாம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் அடுத்ததாக நான் பாடுகிறேன், அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று. அதிசயங்களை செய்பவரே அதிசயங்களை காண செய்வேன் என்றார். அதிசயம் என்று சொல்லும் பொழுது
சாதாரணமான காரியங்களுக்கு அப்பாற்பட்டு விளக்கம் கூற முடியாத ஒரு காரியத்தை தான் அதிசயம் என்று சொல்றது. வண்டர். ஆனால் அங்கே வண்டருக்கும் மிரக்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அதிசயங்களை காண செய்வேன் என்று எனக்கு சொல்லி இருக்கிறார். அங்கே 1990 ஜூலை 28 தான் நாங்கள் கனடாவுக்கு வந்தோம். 1990 நவம்பர் 8 1990 எனக்கு ஒரு பாட்டு தந்தார். அதிசயமாமும் நடத்துதலே ஆலோசனை கத்தரே, காலமெல்லாம் காத்ததினால் அனந்த சோத்திரமே. மெய்யாக என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அதிசயமாத்தான் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்தார். இங்கே நாங்கள் வந்ததும் அதிசயமாத்தான் கத்தர். எல்லா விதத்திலும் எல்லாம் டீட்டெயில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இவ்வளவு அருமையா எங்களை நடத்தி கொண்டு வந்தார். எங்களுடைய ஆண்டவர் அதிசயங்களை தெய்வ தேவன். எங்களுக்கு தெரியும், அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை அங்க பிரித்து விட்டார். செங்கடலை பிரித்து அங்கே அந்த இவர்கள் தரையிலே நடக்கிறது போல நடந்து வந்தார்கள். ஆனால் அதே செங்கடலில் இவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரை திரும்பவும் அந்த தண்ணீர் அவளை மூழ்கி மூள பண்ணி விட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இவ்வளவு அருமையானவர், அற்புதங்களை செய்கிறது அவர். இன்னும் எங்களுக்கு தெரியும், அங்கே 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் போஷித்து 12 கூடைகள் நிறைய மிச்சம் எடுத்தார்கள். அது 5000 சொல்லும் பொழுது அங்கே மனைவி பிள்ளைகளோட கிட்டத்தட்ட 15000 என்று சொல்லலாம். அப்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். இன்னும் அவர் அங்கே திருமணம் கானா ஊர்ல திருமணத்திலே அங்க அவர்களுடைய திராட்சரசம் குறைந்த பொழுது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த இடத்திலே அவர்களுடைய தேவையை சந்தித்து அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், அங்க அவருடைய டிசைபிள்ஸ் ஒருக்கா கடலிலே போகும் பொழுது புயல் காற்று அவரால் அலசடிப்பட்டு இருக்கிற நேரத்தில் இயேசு தண்ணீர்ல நடந்து வாரார். அற்புதங்களின் தேவன் தான் அவர், எங்களுடைய ஆண்டவர். இங்கே நானும் பாரு, அவர் சொல்றாரு, எனக்கு அதிசயங்களை நான் காண செய்வேன் என்று எனக்கு சொல்லுகிறார். அவர் அதிசயங்களை செய்பவர், அதிசயங்களை காண செய்வேன். எனக்கு எத்தனை அதிசயங்களை நான் கண்டுட்டேன். அதுல ஒன்று நான் சிலத்தை சொல்றேன். Thank you, Jesus. நீ செய்த நன்மைகள் ஏராளமாமே, எண்ணி முடியாத எண்ணிக்கையோமாமே, அதிசயங்களை விவரித்து சொல்லுவேன். இயேசுவே உம்மையே நான் ஆராதிக்கிறேன். பாருங்க, அதிசயங்களை நான் விவரித்து சொல்ல எனக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். ஆனா நேரம் இல்லாதபடியினாலே நான் சுருக்கமாகத்தான் எல்லாவற்றையும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒரு நாள் நான் இப்போ உங்களோட இருந்து இந்த செய்தியை கொடுக்கிற இதே இடத்துலதான், இந்த இடத்துல என்னுடைய கணவன் இருந்தேன். நான் அங்கே பக்கத்திலே நான் இருந்தேன். எனக்கு ஒரு கை நெட்டி அங்கே தூரத்திலே என் MP3 பிளேயர் இருந்தது. ஒரு காலையிலே அவருடைய நிலையையும் பார்த்து ஏனோ தெரியல நான் சோர்ந்து போனேன். எனக்கு பாடவும் முடியாமல் இருந்தது. ஆனால் நான் எட்டி என் MP3 பிளேயரை போட்டிருக்கலாம். ஆனா என் மைண்ட் சொல்லுது can't be bothered. நான் அப்படியே சோர்ந்தபடியே இருக்கிறேன். திடீரென்று MP3 பிளேயர் பாடுது, புகழ் பாடுவேன், நாமம் போற்றுவேன், இயேசுவே உம்மையே நான் நம்பிடுவேன். நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு தரம் அதை தொடவில்லையே, தண்ட பாட்டுக்கு அது பாடுது. அப்ப என் கணவன் சொல்லுகிறார், நீங்க தட்டி விட்டுருப்பீங்க. எனக்கு கோபம் தான் வந்தது. நான் எட்டியல்லோ தட்ட வேணும். ஈவனாய் சரிதான், நான் தொட்டேதான் இருந்தாலும் ஒரு நாளும் ஒரு கெசட் ஒரு பாட்டிலே இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் பாட்டு தனிய வர மாட்டுது. ஆகவே இது கர்த்தர் செய்த பெரிய ஒரு அதிசயம் என்றாலும் எனக்கு அப்போது நான் யோசிப்பேன், எப்படி இது. ஒரு நாள் நான் டிவியில பாக்குறேன், அங்கே ஒரு பியானோ தண்ட பாட்டுக்கு பிளே பண்ணுதான். ஆண்டவர் அற்புதங்களும் அதிசயங்களையும் செய்யறது. ஆகவே இதையும் கர்த்தர் எனக்கு செய்ததுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு சோத்திருக்கிறேன். அடுத்ததாக ஒரு அதிசயம், நாங்கள் இந்த இடத்துக்கு, இந்த சென்ட் பால்ஸ் லெமரோக்கு இப்படி வந்தோம் என்று, நாங்கள்
எங்களுக்கு என்னோட கணவனுக்கு ஒரு கேஸ் ஒர்க்கர் இருந்தவ. ஆனா நாங்கள் ஒரு நாளும் அவருக்கு அவவிடம் நாங்கள் சீனியர்ஸ் ஹோமுக்கு போக விருப்பம் ஒன்றும் சொல்லாமில்ல. என் கணவனுக்கு ஸ்ட்ரோக் வந்த பிறகு ஒருக்கா நாங்கள் அப்ளை பண்ணினாங்க. ஆனா இந்த ஹோமுக்கு நாங்கள் பேர் போடவே இல்லை. அப்ப இந்த இந்த என்னோட கணவனுடைய கேஸ் ஒர்க்கர் இங்கே இருக்கிற அனி என்ற ஒரு ஆள், அவதானா மீன்ஸ் இன் சார்ஜ் ஆஃப் த யூனிட்ஸ், அவவிடம் ஏதோ பேசினாவோ என்னவோ தெரியாது, எனக்கு சொன்னா இப்படி ஒரு ஆள் உங்களை கூப்பிடுவா, நீங்கள் அப்படி ஒரு சீனியர்ஸ் ஹோமுக்கு போகலாம் என்று. அடுத்த நாள் இந்த அணி எங்களை கூப்பிட்டா, இஃப் யூ வாண்ட் யூ கம் அண்ட் ஃபில் த ஃபார்ம்ஸ். அப்ப நாங்கள் போய் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணிட்டு நான் கேட்டேன், ஹவு லாங் வில் இட் டேக்? அவர் சொன்னா 2 years. எனக்கு அழத்தானே தெரியும். நான் உடனே அழுதேன். என் ஹஸ்பண்ட் சொன்னார், அழாதேங்கோ, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகேன்னு சொல்லி போட்டேன். நார்மலா அவர் சொல்றது அப்படித்தான். சரி, இப்படி இருக்க அடுத்த நாள் அடிக்கிறாள். இதெல்லாம் 2015 செப்டம்பர் கடைசி வீக்குக்குள்ள நடக்குது. அடுத்த நாள் அடிக்கிறாள், there is a unit on the 7th floor, but that is for November. But there is one on the 5th floor, but we have already promised to some people. யாருக்கும் கொடுத்துட்டோம். ஆனால் திங்கட்கிழமை அவர்கள் எங்களுக்கு முடிவு சொல்லுவார்கள். நம்புறதுக்கே கஷ்டம். அடுத்த நாள் அடிக்கிறாள், அவங்க வேண்டாம் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு விருப்பம் என்றால் வந்து பேர். நானும் என் மகனுமா வந்து இந்த அருமையான ஆண்டவர் கொடுத்த அப்பார்ட்மெண்ட் எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். இவ்வளவோ சன்லைட், இவ்வளோ வசதியான ஒரு அப்பார்ட்மெண்ட் என் ஆண்டவர் எனக்கு தந்தார். 515 5 என்றால் கிரேஸ், எனக்கு டபுள் கிரேஸ். இந்த யூனிட்டுக்குள்ளே ஆண்டவர் என்னை அருமையா காத்து கொண்டு வருகிறார். இந்த இடத்திலே நாங்கள் 8 பேர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இருந்த ஒரு பிரேயர் குரூப். ஒன்றொன்றா எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போயிட்டார்கள். கடைசியா போன ஆன்டி 95 years, கடந்த வருஷம் November 24th அவவும் she went to be with the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இவ்வளவு அருமையா என்ன நடத்தி கொண்டு போறார். இதே மாதிரி எனக்கு இன்னும் அநேக அதிசயமான காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். நாங்கள் கொழும்பில் எங்களுக்கு ஒரு வீடு தேவை. ஆகவே நாங்கள் ஹெந்தல வத்தல் எல்லா இடமும் தேடி களைச்சு போயிருக்கேக்குல வசனம் தந்தார். எபிரேயர் 11:33, விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார. நான் சிரிச்சு போட்டு சொன்னேன், ஆண்டவரே, விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயிக்க முடியுமானால் நான் by faith I claim a house with 2 bedrooms, a washroom and a kitchen. அப்படியே ஆண்டவர் கொல்பிட்டி, ஸ்ரீலங்கா தெரிந்தவைக்கு தெரியும் கொல்பிட்டி எப்படிப்பட்ட இடம் உண்டு. அந்த இடத்திலே ஆண்டவர் எங்களுக்கு வீடு தந்தார். அதே விதமாக நான் யாழ்ப்பாணத்திலே இருந்து டிரான்ஸ்பர் எனக்கு வேணும். நான் டிரான்ஸ்பருக்கு அங்கே நடுவிலே போன பொழுது அந்த டிரான்ஸ்பர் ஆபீசர் சொன்னேன், டோன்ட் கம் டில் டிசம்பர் என்று சொல்லி போட்டார். அப்ப நான் இது செப்டம்பர் ஆகுது, எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. நான் திரும்பி வீட்டை போகணும். அந்த ஹாலிடேஸுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துல தனியா இருக்கிறேன். ஏற்கனவே 8.5 months இருந்துட்டேன். அந்த வேளையிலே நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன். அங்க போனா அந்த பியன் வந்து எல்லாரையும் கலைக்கிறான். ஆனா என்ன மட்டும் நீ உள்ளுக்கு வாண்டு சீக்கிரத்துல சொல்றான். நான் போறேன். அந்த ஆபீசர் எத்தனையோ மாசத்துக்கு முதல் என்ன கண்டவர், திஸ் லேடி மஸ்ட் பி கிவன் டிரான்ஸ்பர் இமீடியட்லி சொன்னார். உடனடியாக என்னுடைய ஃபார்மை வாங்கினார். அது போட்டோ ஸ்டேட், நான் கையெழுத்து கூட போடவில்லை, போட்டு தந்தார். அடுத்த நாள் கொழும்பிலே எனக்கு ஸ்கூல் கிடைச்சது. அதே மாதிரி பென்ஷனுக்கு போன பொழுதும் அதிகமாக பென்ஷன் ஓய்வு பென்ஷன் கிடைக்கிறது என்றால் இட் டேக்ஸ் லாங் டைம். சில பேர் கிடைக்க முந்தையே இறந்து போகிறார்கள். அட்லீஸ்ட் 6 months 1 year அப்படித்தான். நான் மே மாதத்திலே சம்பளம் எடுத்தேன். ஜூன் மாதத்திலே நான் பென்ஷனும் எடுத்து இந்த கனடாக்கு ஆண்டவர் அருமையா என்னை கொண்டு வந்தார். இது வந்து என்னுடைய அதிசயமான காரியங்கள். இன்னும் ஹீலிங், இன்னும் அதிசயமான காரியங்கள். என்னுடைய அக்கா, மூத்த அக்கா பிளாசம், ஒரு முறை அங்கே ஆசிரியர் ஹாஸ்பிட்டல்லே கொழும்பிலே அவக்கு கிட்னி 2 டேமேஜ்டா போய் அங்கே இருந்த வேளையிலே எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுது. நான் அழுதேன். அப்பொழுது அக்காண்ட பிள்ளைகள் ஏன் இப்படி ஏனெனில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அம்மா இஸ் ஓகே, ஆனால் எனக்கு உண்மையாக வந்த செய்தி ஷீஸ் என் 2 கிட்னிஸும் அவுட். அப்ப நான் முழங்கால் இந்த அழுது நான் செபிக்க ஆண்டவர் எரேமியா 23:23 சொன்னேன், நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவா? சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவா? நான் உடனடியாக அக்காவோட போனிலே நான் பேசினேன். கர்த்தர் ஆச்சரியமா 2 கிட்னிஸையும் குணப்படுத்தினார். அவ கனடாவுக்கு வந்த பொழுது
இங்கே அந்த பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு மாதிரி கதைக்க துவங்கிட்டார்கள். இது நான் எல்லாவற்றையும் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன் அப்படி அப்படி என்று. அப்பொழுது நான் ஒரு மகனுக்கு சொன்னேன், நீ கொண்டு போய் நீ அம்மா வடிவா ஒரு டெஸ்ட் செய்யின்னு. நானும் இருந்தேன். அவர் அந்த பிளட் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி ஷி வாஸ் பெர்ஃபெக்ட். ஆண்டவர் தொட்டதா கர்த்தருடைய ராஜ்யத்தை அடையும் வரைக்கும் ஷி வாஸ் பெர்ஃபெக்ட். அங்க கிட்னிஸ்ல ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. அடுத்தது வந்து நான் கான்வென்ட்ல படிப்பிச்ச பொழுது கான்வென்ட் சிஸ்டர் பிரின்சிபலுடைய தங்கச்சியார் பிலோமினா கேன்சர் வந்து 3 நாட்கள் கொடுத்தாரு. அந்த 3 நாட்களுக்குள்ளதான் ஒரு நாள் சிஸ்டர் பிரின்சிபல் எனக்கு சொன்னா, மிஸ் நீங்கள் போய் ஒரு இந்த சிஸ்டருக்காக ஜெபிப்பீங்களான்னு. பாருங்க, ஒரு கத்தலிக் சிஸ்டர். அப்ப நாங்கள் போய் அங்க ஜனம் அதிக கூட்டம் நின்றது. எல்லாரும் போன பிறகு நான் அவகிட்ட போய் சொன்னேன், ஐ எம் ஃப்ரம் த கான்வென்ட், யுவர் சிஸ்டர் வாண்டட் மீ டு ப்ரே ஃபார் யூ. அவ சொன்னா, நீங்க ஜெபியுங்கள். நான் கை வச்சு ஜெபம் பண்ண இல்ல, என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் நம்புவேன் என்று சொல்லி காக்கும் வல்ல மீட்பர் என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் இவ்வளவன் புகுந்தார் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டமக்கு உண்டுனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டு மக்கு காத்திடுவார் என்றுமே. நான் ஜெபம் பண்ணும் பொழுது என்னுடைய கண்ணாலே ஆறா கண்ணீர் ஓடிச்சுது. கர்த்தருடைய மனதுருக்கம் பிலோமினாவை தொட்டது. அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போன சிஸ்டர் பிரின்சிபல் சொன்னா, மிஸ் yesterday when you prayed for my sister something was pulling her chest. அவருடைய நெஞ்சு என்னவோ இறுக்கி இழுத்ததான். நான் சொன்னேன், சிஸ்டர் that's a power of God. பிலோமினா தன் 75ஆம் birthday-யும் கொண்டாடி 50th வெட்டிங் anniversary-யும் செலிப்ரேட் பண்ணித்தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அவ போனா. இதே போல இப்படி அநேக நான் சொல்லலாம். என் கிராண்ட்சன் இந்தியாவில இருக்கிறவனுக்கு ஒரு முறை எலிக்காய்ச்சல் என்று சொல்லி அவன் வீக்கா போனாண்டு சேலைன் கொடுக்க வேணும். அப்பொழுது என் மகன் சொன்னான், அம்மா அவன் அழுகுறான். நானும் அழுதான் ஆண்டவரிடம் தொட்டு ஜெபிச்ச பொழுதுதான், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் வியாதியை விலக்குவேன் என்றவரே உம்மையே நான் நம்பிடுவேன் நீரே எனக்கு அடைக்கலாமே. இன்னும் அங்கால இருக்கு அவர் சொல்றார், என் பலவீனத்திலே என் பலன் ஆனார், அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன். எனக்கு பாட நேரம் இல்லை. அவனுக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போன பொழுது டாக்டர் பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லிவிட்டார். இப்படியாக எனக்கும் எத்தனையோ என்னுடைய ஹீலிங் நான் இங்க செய்தியிலே உனக்கு அதிக முறை நான் சொல்லி இருக்கிறேன். அடுத்தது 3வது சரணம், இதோ சீக்கிரமாய் வருவேன் என்றார், அவர் வருகையின் காலம் நெருங்கியதால் அவர் வருகைக்காய் காத்திருப்போர் அவருடன் என்றென்றும் வாழ்ந்திடுவார். அல்லேலூயா 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 இயேசு எனக்கு போதுமானவரே. வெளிப்படுத்தல் 22:12 இயேசு கிறிஸ்து சொல்லுறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 16:15 வெளிப்படுத்தல் 16 விசேஷம் 16:15 இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்து கொண்டு வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். நாங்கள் நிர்வாணமாய் காணப்படக்கூடாது என்றால் எங்களுடைய வஸ்திரம் அவர் நாங்கள் ஆண்டவருக்குள்ள வந்து ரட்சிக்கப்படும் பொழுது எங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை கொடுக்கப்படும் எல்லாம் இருக்க வேணும். கடைசி மட்டும் அது ஆனபடியாத்தான் நாங்க சொல்றது நிர்வாணமாய் காணப்படாத படிக்குன்னு சொல்லப்படுகிறது. இன்னும் பவுலப்போஸ்தலரும் தெசலோனிக்கேயர் 5:2 சொல்லுகிறார், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் என்று அவன் சொல்லுகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். திருடனை போல் நீர்
வந்திடும் வேளையிலே விலை பெற்ற பொருளாக கொள்ளையாடிடப்பட கருணை கடலே காப்பீரே. இன்னும் வெளிப்படுத்தல் 3:11, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பொய்யா சொல்ல மாட்டார். வருவேன் என்றால் அவர் வருவார். இயேசுவின் வருகை அதிசீக்கிரமல்லோ, இயேசுவை இன்னும் கிட்டி சேர்வதே பாக்கியம். ஆவியும் மணவாட்டியும் வாயன்கிறார்கள், இயேசுவே சீக்கிரம் வந்திடுமே. ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகின்றார், தன் மணவாட்டியை சேர்த்து கொள்ள. அவர் அளிக்கும் வஸ்திரம் அவர் நீதியே, அவர் நாமம் யெகோவா சிக்கன்னு. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் வரத்தான் போறார். அவர் சீக்கிரமா வருகிறார் என்பதை இப்போ உலகத்தில் நடக்கும் காரியங்கள் என்று நாங்கள் அறிகிறோம். கடந்த சில நாட்கள் நடந்த சம்பவங்களே எல்லாருக்கும் இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. அங்கே மத்தேயு 24:6-7, மார்க்கு 13:7-8, லூக்கா 21:9-10 எல்லாம் சொல்லுறது யுத்தங்களையும், நீங்கள் பூமி அதிர்ச்சி, பஞ்சம், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், கொள்ளை நோய், இந்த கோவிட், இதெல்லாம் அடையாளமாக வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அங்கே தேவனுடைய வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது நான் பார்க்கிறேன், இன்னும் 2 பாட்டுக்கு வந்த வருவேன சொல்லி போன நேசர் வாக்கு தத்தம் நிறைவேற்றிடுவார், விழிப்பாய் நீ காத்திருந்தாள் விரைந்தவர் தம்முடன் சேர்த்து கொள்வார். இயேசுவே நான் உந்தன் அடிமை, நீரே என் எஜமானாயிருப்பதினாலே உம்மை விடமாட்டேன். வருவேன் என்று சொல்லி போனவர் பொய் சொல்ல மாட்டார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற தேவன். பொய் சொல்ல மனிதன் அல்ல என்று நாங்கள் பார்க்கிறோம். விழிப்பாய் நீ காத்திரு. விழிப்பாய் எப்படி? ஜெபத்தோடு நீ விழிப்பாய் காத்திரு. அவரை வரும் பொழுது அவருடன் சேர்ந்து கொள்ளுவாய். வருகை சத்தியம், வாக்கு மாறிடாதே, இதையுணர்ந்து என்றும் ஆயத்தமாயிருக்க திருடனை போனீர் வந்திடும் வேளையிலே விலை பெற்ற பொருளாக கொள்ளையாடிடப்பட கருணை கடலே. பாருங்க, விலை பெற்ற பொருள். கள்ளன் வந்து அங்க தேடி தேடி பார்ப்பான், எங்கே நகை இருக்குது, கேஷ் இருக்குது. ஆனபடினால் அப்படி நாங்களும் ஆண்டவர் அதான் சொல்றார், அவர் எங்களை விலை உள்ள பொருளாக இருந்தபடியாதான் கண்மணியை போல் காத்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி நாங்கள் இருந்தால் அவர் வரும் பொழுது திருடனை போல் வருகின்ற அவரே சொல்லி போட்டார். பவுலப்போஸ்தலனும் அங்கே சொல்லுகிறார், அவர் வரத்தான் போறார். அவர் வரும் நாளையே ஒன்றும் நாங்கள் ஒருவரும் நாங்கள் அறிய மாட்டோம் அங்கு. ஆனால் அவர் வருகைக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது அவரோடு நாங்கள் போவோம். அவர் வரப்போறது சத்தியம். காலம் நெருங்கி விட்டது. இதை நாம் எப்படி காத்திருக்க வேண்டும். மத்தேயு 24:42 உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். எப்படி? ஜெபத்திலே விழித்திருங்கள். இன்னும் 25 மத்தேயு 25:13 அதைத்தான் சொல்லுகிறது. மத்தேயு 24:44 நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எப்படி நாங்கள் ஆயத்தமாயிருக்க முடியும்? அவர் தந்த ஆடை அலங்காரத்தோடு அந்த எங்களுக்கு கார்மெண்ட்ஸ் அதெல்லாம் சரியா இருக்கும் பொழுதுதான் அவரை நாங்கள் சந்திக்கலாம். இனி மீகா 7:7 சொல்ற, நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டிரு,
நானும் என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இறைச்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். நாங்கள் காத்திருக்கணும், வரத்தான் போறார் என்று நாங்கள் அவருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. இரட்சிப்பின் வஸ்திரம் தந்தாரே, நீதியின் சால்வையும் தரித்தாரே, ஆடையலங்கார ஆயத்தமாயம் அவர் வருகைக்கு நான் காத்திருப்பேன். இந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். ஆடை அலங்காரத்தோடு நாங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். இன்னும் ஒரு பாட்டிலே வருகைக்காய் நான் காத்திருப்பேன், உம்மை போல் என்னை மாற்றிடுவீர், உம்மோடு என்றும் நான் ஜீவித்திட வாரும் இயேசுவே சீக்கிரம் வாரும். நானும் சொல்றேன், ஆண்டவரே வாரும், என்னை உண்மை போல மாற்றிக்கொள்ளும் என்று சொல்கிறேன். அங்கே எங்களுக்கு தெரியும் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 10 கன்னிகளை பற்றி 5 வந்து ஃபூலிஷ், 5 வந்து புத்தியுள்ள கன்னிகள். எல்லாரும் காத்திருக்கிறார்கள் தீவட்டியோட, அந்த நித்திரை மயக்கத்துல தூங்கி விட்டார்கள். திடீரென்று மணவாளன் வருகிற அந்த சத்தம் கேட்குது. பார்த்தால் இவர்கள் புத்தி உள்ளவர்கள் வந்து தங்களுக்கு எண்ணெயும் கொண்டு போனார்கள். ஆனா புத்தி இல்லாதவர்களுக்கு எண்ணெய் இல்லாதபடியால் மணவாளனை சந்திக்க முடியாது, கதவு அடைக்கப்பட்டது. நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு இடத்திலே ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடத்தி கல்யாண விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை. அவர் கோபம் அடைந்து சொல்றார், சந்தி வந்து எங்கெங்க இருந்தாலும் கொண்டு வாருங்க. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வந்துட்டாரு. இவர் வருகிறார், ராஜா வருகிறார் அந்த விருந்து சாலையில சந்திக்கிறதுக்கு. விருந்தாளியில் அங்கே ஒருவர் வஸ்திரம் இல்லாமல் இருந்த உடனே, நீ எப்படி இப்படி வந்தா என்று சொல்லி அவனை பிடித்து அங்க இருளிலே தள்ளுங்கள் என்று. அப்படிப்பட்டது எங்களுக்கு நடக்காதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும், வஸ்திரம் தரித்தவர்களாய் இருக்க வேணும். இன்னும் அங்கே வருகையில் நான் சேர்ந்திடவே, சாயலாய் நான் மாறிடவே, சமூகத்தில் என்றும் ஜீவித்திடவே, இறைவா வரம் தாருமே, கிருபை கூறும் இயேசுவே, அருளை தாரும் தேவனே. அடுத்ததாக நாங்க வந்து எங்களுக்கு அந்த வஸ்திரங்களை பற்றி நான் கடந்த முறை ஒருக்கா அந்த எல்லாம் டீட்டெயில நான் சொன்னேன். எங்களுக்கு எத்தனையோ வஸ்திரங்கள் இருக்கு, இன்றைக்கு சொல்ல நேரம் இல்லை. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, பியூட்டிஃபுல் கார்மெண்ட் அலங்கார வஸ்திரம். மற்றது பவுலப்ப சொல்றேன், மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், அது ஒரு வஸ்திரம். அன்பிலே நடவுங்கள், எல்லாம் இப்படியாக அநேக வஸ்திரங்கள் உண்டு. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் இந்த எஸ்தரையும் எஸ்தர் ராஜாத்தி வந்து ராஜாவை சந்திக்க போகும் பொழுது, அங்கே 5ஆம் அதிகாரம் நம்புகிறேன், அவள் வந்து ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டுதான் அங்க போறாள். எந்த உலகத்து ராஜாவை சந்திப்பதற்காக ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு போறாள். ஆனால் அப்படித்தான் நாங்கள் சந்திக்க போறது பரம மணவாளன். நாங்கள் எவ்வளவாக இன்னும் ஆயத்தத்தோட ஆடை அலங்காரத்தோட இருக்க வேணும். ரூத்திலும் நாங்கள் பார்க்கிறோம், மாமியார் ரூத்தை அங்கே அவள் மரிபண்ட போற போவாசிடம் அனுப்பும் பொழுது, நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்து கொண்டு போட்டு சொல்லுறார். நான் டீட்டெயிலா சொல்ல எனக்கு டைம் இல்லை. இன்னும் எனக்கு 2 பாடல்கள் கத்தர் கொடுத்தார், அது 2ஐயும் நான் பாடி இதை முடிப்பேன். 2 பாட்டும் அவருடைய வருகையை பற்றி. ஒரு பாட்டு வந்து அங்கே இதோ வருகிறாரே நான் அணி ஆயத்தமாண்டு என்ன கேட்கறது போல வந்து, அது 1978 மார்ச் 13, அது முதலாவது. 2வது 1992 மார்ச் 29 கத்தர். 2ம் அங்கே ஸ்ரீலங்கால இருக்கும் பொழுதுதான் கொடுத்தேன். இங்க வந்த பிறகு அந்த பாட்டில நான் பாடுகிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். 78ஆம் ஆண்டு, மற்ற 92ஆம் ஆண்டு. இதோ வருகிறாரே பரன் இயேசுவே, உன்னை தம்முடன் சேர்த்து கொள்ள நீ ஆயத்தமாம். இதோ வருகிறாரே பரன் இயேசுவே, உன்னை தம்முடன் சேர்த்து கொள்ள நீ ஆயத்தமா. இதோ வருகிறாரே
சேற்றிலிருந்துன்னை தூக்கியவர் நீதியின் சால்வையை தரித்திட்டாரே. தூய்மையாயிருக்கவே ஆவிந்தார் தூய நாள் தூய்மையை காத்து கொள்வாய் இதோ வருகிறாரே. உங்களுக்காக ஓர் வாசஸ்தலம் ஆயத்தம் பண்ணவே போறேன் என்றார். என்னுடன் நீங்களும் இருந்திடவே மறுபடியும் வந்து சேர்த்து கொள்வேன் இதோ வருகிறாரே. விசுவாசம் அன்பென்னும் மார்க்கவசம் இரட்சிப்பின் தலைச்சீரா தரித்து கொண்டு விழிப்புடன் ஆயத்தமாயிருந்தால் விரைந்தவர் தம்முடன் சேர்த்து கொள்வார் இதோ வருகிறாரே. ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வருகிறாரே. மேகங்கள் மேலாம் அவருடனே எடுத்து கொள்ளப்பட காத்திருப்போம் இதோ வருகிறாரே. பரன் இயேசுவே உன்னை தம்முடன் சேர்த்து கொள்ள நீ ஆயத்தமா இதோ வருகிறாரே. நீ ஆயத்தமா. நாங்கள் ஆயத்தமாண்டு நாங்கள் ஒவ்வொரு எங்களை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். விழிப்புடன் இருக்க வேண்டும், ஆடை அலங்காரத்தோடு. அடுத்த பாடலை நான் பாடுகிறேன். மகத்துவமுள்ளவரே மாமகிவனாம் இயேசு மன்னாதி மன்னனாய் மாமகிமையோடு சீக்கிரம் வந்திடுவார். மகத்துவமுள்ளவரே ஆரவாரத்தோடும் தூதர் சத்தத்தோடும் களத்தோடும் வந்திடுவார். மரித்தோர் எழுந்திருப்பார் மறுரூபமாகி நாமும் பறந்திடுவோம். மகத்துவமுள்ளவரே ஆயத்தமுள்ளோரை ஆகாயத்தில் சேர்க்க ஆண்டவர் தாமே வந்திடுவார். ஆயத்தமாய் நீயும் அவர் அன்பில் நிலைத்தால் ஆளுகை செய்திடுவாய். மகத்துவமுள்ளவரே மரணமுன் கூரங்கே பாதாளமுன் ஜெயமுங்கே மரணத்தின் கூரோடே தார் இயேசு. மரித்தால் நீ பிழைப்பாய் மகிமை அடைந்து நீடுளி வாழ்ந்திடுவாய். மகத்துவமுள்ளவரே மாமகிபனாம் இயேசு மன்னாதி மன்னனாய் மாமகிமையோடு சீக்கிரம் வந்திடுவார். மகத்துவமுள்ளவரே மணவாளன் வரும்பொழுது மணவாட்டியாம் நாங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமாய் காத்திருக்கணும். அந்த வாஞ்சை இருக்கணும், அவரோடு நானும் போக வேணும் என்று அந்த வாஞ்சி எங்களுக்கு இருக்க வேணும். அடுத்தது நாங்கள் ஜெபத்திலே விழித்திருந்து நாங்கள் ஆயத்தமாய் இருந்து அவரோடு சேர்க்க கத்திரதாம எங்களுக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது நான் இந்த தீம் சாங்கையும் பாடி நான் இந்த செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். அல்லேலூயா 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 இயேசு எனக்கு போதுமானவரே இம்மட்டு உதவிய எபனேசரே இனிமேலும் உதவ வல்லவரே. நான் நம்பும் தேவன் சர்வ வல்லவர் அவர் நாமம் எல் ஷடாய். அல்லேலூயா 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 இயேசு எனக்கு போதுமானவரே. கண்மணி போல் எல்லை காத்தவரே காலகாலமாய் காக்க வல்லவரே அவர் அதிசயங்களை செய்பவரே அதிசயங்களை காண செய்வேன் என்றார்.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு எனக்கு போதுமானவரே, இதோ சீக்கிரமாய் வருவேன் என்றார். அவர் வருகையின் காலம் நெருங்கியதால் அவர் வருகைக்காய் காத்திருப்போம். அவருடன் என்றென்றும் வாழ்ந்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு எனக்கு போதுமானவரே, இயேசு எனக்கு போதும் ஆனவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே நன்றி இயேசு சுவாமி. இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கொடுக்க எனக்கு கிருபை தந்தீங்க. நான் பயந்து கொண்டுதான் வந்தேன் ஆண்டவரே. எனக்கு என்ன செய்யறது, என்ன மாதிரி இந்த காரியத்தை குறித்து இவ்வளவு கலங்கி கொண்டிருந்தேன். ஆனாலும் ஆண்டவரே, ஒரு தங்கு தடை இல்லாமல் ஒரு விதமான பிரச்சனையிலும் வராதபடி இவ்வளவு அருமையா என்ன காத்திரையா. ஆண்டவரே, நீர் இவ்வளவு நல்லவர். நீர் எபனேசர், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், சர்வ வல்லமை உள்ள எல்ஷடாய் ஹோரபாஷி. எந்த நாளும் நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீர்கள் ஆண்டவரை. என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரும் இப்போ காலங்களை பார்க்கும் பொழுது சீக்கிரத்திலே நீங்க வர போறீங்கள். ஆனபடினா நாங்கள் ஆடை அலங்காரத்தோடு ஆயத்தமா இருக்க வேணும். திருடனை போலதான் நீங்க வருவீங்க, சொல்லி போட்டு வர மாட்டீங்க. ஒருவராவது கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. என்னை கேட்கிற சத்தம் கேட்கிற ஒருவராவது இன்னும் தான் எங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் எல்லாரையும் ஆண்டவரே ஆயத்தமா இருக்கிறதுக்கு ஒரு கிருபை கொடுங்கோ இயேசு சுவாமி. இந்த நாளில் எனக்கு உதவி செய்த எபனேசரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சர்வ வல்லம் உள்ளவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த ஆண்டவரை வானொலியை நடத்துற ஆண்டவரே, உமது அடியான், மனைவி, பிள்ளைகள், இன்னும் ஆண்டவர் சங்கமத்தோடு சேர்ந்து எல்லாரையும், எனக்கா ஜபிக்கிறவர்களையும் ஆண்டவரை எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கோ. இந்த சங்கமம் எப்பொழுதும் ஜொலிக்கும் ஆண்டவரே, ஒரு விளக்கு லைட் ஹவுஸ் போல சுத்தி சுத்தி எல்லா இடத்துக்கும் இந்த செய்திகள் போட்டும் ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தி தந்து என்னையும் சேர்த்து இருமக்கு சோத்திரம் ஆண்டவரே. மீண்டுமா நீ செய்த சகல நன்மைகளுக்கா இந்த நாளிலும் விசேஷமாக நான் இவ்வளவு கலங்கி கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், ஏன் நான் பயப்பட வேணும்? கத்தர் என்னோட இருக்கிறார், என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கத்தர் என்னை பலப்படுத்தினார். கத்தருக்கே மகிமை, சகல துதிகன மகிமையெல்லாம் என் இயேசு ராஜாவே. நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்தில் ஒரு விச முத்தம் செய்து ஐ லவ் யூ லார்ட் என்று சொல்லி என் ஜெபத்தை முடிக்கிறேன். ஆமேன் ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மாசோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் 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 ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Jesus. ஆமீன் ஆமீன். கடந்த 50 நிமிடங்களாக வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தீர்கள். கத்தர் தந்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். சாட்சிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்தின உங்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தனிமை நேரத்திலும் அதை கத்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே பாடல்களை தந்து ஞானத்தாலே வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு ஒலிப்பிலே செல்லுகின்ற பொழுதும், ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த பாடல்களோடு சாட்சிகளோடு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த செய்திக்கு என்ன தலைப்பு கொடுக்குறீங்கம்மா? இயேசு எனக்கு போதுமானவர். இயேசு எனக்கு போதுமானவர். ஆமேன். இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவர். போதுமானவர். ஆமேன். அப்பொழுதும் உங்களுக்கு போதுமானவராக தனிமையில இருந்து
கத்தர் போதுமானவராயிருந்து வழி நடத்துகிறார். கத்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த வேலை அவருடைய உண்மை பிரதர், இட் இஸ் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவர்.